உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு தான். பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணை அமைச்சது தமிழக அரசு தான். எதுக்காக? 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக 3 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இப்போ கடைசி நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் வழங்கப்படும். நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்க, எடுக்கலாமே, எடுத்துகிட்டு கூட கொடுக்கலாம். ஏன் 3 வருஷமாக எழுத்தீங்க? இதுதான் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, வேதனை, கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சமூக நீதியில் ஆர்வம் உள்ளவர்களாம் இதை பெரிய கொந்தளிப்பாக பார்க்குறாங்க. இன்னொன்றை கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ராஜினாமா பண்ணுறது ஒரு பக்கம், நான் தமிழக அரசையும் அமைச்சர் சிவசங்கரன் அவர்களையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு புள்ளிவிவரத்தை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். நாட்டு மக்களுக்கு தெரியும் வன்னியர்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது. குரூப் 1, குரூப் 2 இப்படி உயர்ந்த பதவிகள் எல்லா பதவிகள்லையும் எவ்வளோ கிடைச்சிருக்கு வெள்ளை அறிக்கையாக வெளியிடணும். அப்புறம் சமூக நீதிக்கு வித்திட்ட மாநிலம், அடித்தட மாநிலம் அரசுன்னு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, இன்றைக்கி பிற்படுத்தப்பட்டவர்களில் நாயுடு, நாடாறு, செட்டியார், முத்தரையர், முக்குளத்தோர், கொங்குவேளாளர் கவுண்டர், வேட்டுவ கவுண்டர் எல்லா 104 சாதிகளுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ அந்த சாதிகளுக்கு அநீதி இருக்கிறது பிசி இடஒதுக்கீட்டில். இது நான் சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறேன். பிசி இடஒதுக்கீட்டை பல தொகுப்புகளாக பிரித்து கொடுங்கள், கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொன்னோம். சட்டமன்றத்தில் பேசிட்டு தான், வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கல, அவங்களுக்கும் கேட்குறோம். இப்போ கேட்குறேன், இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு 30 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3 போக மீதி 26 இருக்குதுல்ல, அதில் எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க. வெள்ளை அறிக்கை வேணும். சமூக நீதி காக்கிற அரசு, சமூக நீதியை முக்கியத்துவம் கொடுக்குற அரசுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ எல்லா ஜாதிக்கும் சமூக நீதி, சமநீதி கிடைக்கணும் இல்லை? அப்போ ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் சரியான இடஒதுக்கீடு கிடைக்கிறதா என்பதற்கு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும், வெளியிட வேண்டும். அதே மாதிரி எஸ்சிக்கு 18 விழுக்காடு இருக்குது. அந்த இடஒதுக்கீட்டில் எவ்வளோ கிடைக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். இப்போ இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் சமூக நீதி, இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படுகிறது என்பது பொருளாகும். ஆகவே தமிழக அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை எம்பிசியில். எம்பிசி 20 விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு முக்கிய பதவிகள் குரூப் 1, குரூப் 2 எவ்வளோ கிடைச்சிருக்குது, இது ஒரு வெள்ளை அறிக்கை. அதே போல் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் பிசியில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் எந்தெந்த அளவுக்கு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. எஸ்சி மக்கள் மத்தியில் இருக்கிற 18 விழுக்காட்டில் எவ்வளோ கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. ஆக சமூக நீதி குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று இன்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதையெல்லாம் கண்டித்து தான் வெளிநடப்பணும், பேசணும். இது பேசுகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டார். நாங்கள் கத்திக்கிட்டே இருந்தோம். நான் சொல்லியிருக்கிறேன், வேண்டும் வேண்டும் வெள்ளை அறிக்கை வேண்டும். மிக பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலுக்கான இடஒதுக்கீட்டுக்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். பிசி பட்டியலில் இடம்பெற்றுள்ள எல்லா சாதிகளுக்கும் எவ்வளோ கிடைக்குது, பிசிக்கான வெள்ளை அறிக்கை வேண்டும். எஸ்சி பட்டியலுக்கான வெள்ளை அறிக்கை வேண்டும். சமூக நீதிக்கு ஒட்டுமொத்தமாக வெள்ளை அறிக்கை வேண்டும். இதே மாதிரி தான் இதே சட்டமன்றத்தில் நான் பேசி கலைஞர் அன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தார். சட்டமன்றத்தை தனியாக கூட்டிய வரலாறு தமிழக சட்டமன்றத்திற்கு ஜி.கே. மணி தான் பேசினேன். இடஒதுக்கீட்டில் தமிழ்நாடு தான் வழிகாட்டுறதுன்னு சொல்கிறோம். ஆனால் மிகப்பெரிய குளறுபடியும் கோளாறும் மோசடியும் நிறைந்த தமிழ்நாடு நான் பேசினேன். கலைஞர் கோவப்பட்டார், ஏற்றுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணுன்னாரு, இடஒதுக்கீடு பற்றி, சமூக நீதி பற்றி விவாதிப்பதற்கு தனியாக சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன். அன்றைக்கி கலைஞர் தனியாக சட்டமன்றத்தை கூட்டினார். பெரிய விவாதம் நடந்தது. இப்போ வெள்ளை அறிக்கை கேட்டேன், வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. அதில் மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் 55,000 பேருக்கு கிடைக்கல. அது பேக்லாக் வேக்கன்சி, பின்னடைவு காலி பணியை நிரப்புங்கன்னு சொன்னோம். அதுமாதிரி எஸ்சி மக்களுக்கு நிறைய கிடைக்கலங்கிறது அன்றைக்கி பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பணும்னு சொல்லிக்கிட்ட வெள்ளை அறிக்கை முதலமைச்சர் கலைஞர் கொடுத்தாரு அன்றைக்கி. அப்போ வெள்ளை அறிக்கையை கொடுங்க, அதை தான் இப்போ கேட்குறோம். இன்றைக்கி தனியாக சட்டமன்றத்தை கூட்டி விவாதித்தோம், நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க மாட்டீங்க. ஆனால் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க. எம்பிசிக்கான வெள்ளை அறிக்கை, பிசிக்கான வெள்ளை அறிக்கை, எஸ்சிக்கான வெள்ளை அறிக்கை, இடஒதுக்கீடு எவ்வளோ கிடைச்சதுன்னு கொடுக்கணும்.
இதுதான் பேசணும். அனுமதியெல்லாம் மறுத்துட்டாங்க. வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த சமூக நீதி இங்கே இல்லை, அநீதி தான். சமூக அநீதியை போக்குவதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை கேட்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.